வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அக்டோபர் 19 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ட்ரிபிள் எலிமினேஷன். அதாவது WHO இருக்காங்கல்ல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து வேலிடேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மால்தீவ்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பியை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து WHO வந்து வேலிடேட் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க, மால்தீவ்ஸ் எலிமினேட்டட் மதர் டு சைல்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெப்பாட்டிட்டிஸ் பி. ட்ரிபிள் எலிமினேஷன் அப்படின்னா மொத்தம் 3 டிசீஸ் வந்து மால்தீவ்ஸ் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டிசீஸ்னா ஹெப்பாட்டிட்டிஸ் ஹெப்பாட்டிட்டிஸ் பி, சிஃபிலிஸ், அப்புறம் HIV. இது 3யும் வந்து மால்தீவ்ஸ் வந்து எலிமினேட் பண்ணியிருக்கிறதுனால ட்ரிபிள் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி சர்வே படி 2022 to 2023 வந்து மால்தீவ்ஸ்ல யாருக்குமே HIV, சிஃபிலிஸ் வந்து இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2023ல வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி வந்து யாருக்குமே இல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எது அப்படின்னா ட்ரிபிள் எலிமினேஷன் பண்ண ஃபர்ஸ்ட் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மால்தீவ்ஸ். அதை யாரு வேலிடேட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா WHO. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பயோடைவர்சிட்டி ப்ராஜெக்ட். இந்த பயோடைவர்சிட்டி ப்ராஜெக்ட் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, யாரு 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியன் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் ISWDC அவங்களும் நீல்கிரிஸ் விஷன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து தான் வந்து இந்த 2 டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து தான் இந்த பயோடைவர்சிட்டி ப்ராஜெக்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. எந்த பிளேஸ்ல அப்படின்னா நடுகாணி நீல்கிரிஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இந்த பயோடைவர்சிட்டி ப்ராஜெக்டோட எய்ம் என்ன அப்படின்னா கிரீன் கவர் அண்ட் எக்கோசிஸ்டம் ப்ரொடெக்ஷன். எக்கோசிஸ்டம் ப்ரொடெக்ஷன் நமக்கு தெரியும், சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு சொல்லலாம். என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நடுகாணி நீல்கிரிஸ் அங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100 நேட்டிவ் ட்ரீஸ் வந்து நட்டு வச்சிருக்காங்க. எந்த ரீஜியன்லனா பால்மேடு ரீஜியன்ல. எந்த ஃபாரஸ்ட்லனா கூடலூர் ஃபாரஸ்ட்ல. இதுல வந்து இந்த கூடலூர் ஃபாரஸ்ட் இந்த டிவிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எந்த பிளேஸ்ல வந்து இது பண்ணாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எந்த 2 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பண்ணாங்க இந்த 3 பாயிண்ட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சப்ளிமெண்டரி எஸ்டிமேட் 2025. இந்த சப்ளிமெண்டரி எஸ்டிமேட் 2025 வந்து பிரசன்ட் பண்ணது யாரு அப்படின்னா நம்ம தமிழ்நாடோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். இவங்க தான் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த இயர் ஆஃப் எந்த இயர்னா 2025 to 2026. சப்ளிமெண்டரி எஸ்டிமேட்னா ஒன்றும் இல்லை, கூடுதல் நிதின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து சப்ளிமெண்டரி எஸ்டிமேட்னு சொல்லி சொல்லுவாங்க. மொத்தம் வந்து எவ்வளவு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2914.99 crore இவ்ளோ வந்து டோட்டலா அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்களுக்கு தனித்தனியா அலோகேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பஸ், அந்த 3000 பாரத் தேஜ் பஸ் இருக்குல்ல, இந்த பஸ்ஸுக்கு வந்து 471.53 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கலைஞரின் கனவு இல்லம் ஸ்கீம், இந்த ஸ்கீம் இருக்குல்ல, இந்த ஸ்கீமுக்கு வந்து எவ்வளவு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 469.84 crore இவ்வளோ வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் அண்டர்ல வருதுன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் இந்த டிபார்ட்மெண்ட் அண்டர்ல வருது. இதுல வந்து என்னென்ன பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த சப்ளிமெண்டரி எஸ்டிமேட்ஸ் 2025 ஃபர்ஸ்ட் வந்து பிரசன்ட் பண்ணது யாரு அப்படின்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர். இது இம்பார்ட்டன்ட். மொத்தம் எவ்வளவு அலோகேட் பண்ணியிருக்காங்க இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் இதுல வந்து பஸ் அந்த இதுக்கு மட்டும் எவ்வளவு அலோகேட் பண்ணியிருக்காங்க அது தெரியணும். அப்புறம் கலைஞரின் கனவு இல்லம் ஸ்கீம், இந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணியிருக்காங்க இது தெரியணும். இது எந்த டிபார்ட்மெண்ட் அண்டர்ல வருது, ரூரல் டெவலப்மெண்ட், அது வந்து அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியணும். இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டா இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நேஷனல் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் சர்வே 2026. அதாவது இந்த சர்வே வந்து யாரு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இவங்க தான் வந்து இந்த சர்வே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சர்வேவோட நேம் இப்பதான் வாசிச்சேன், நேஷனல் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் சர்வே. இந்த சர்வேயோட லான்ச் டேட் எப்போ அப்படின்னா February 2026. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா டு மெஷர் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் அக்ராஸ் இந்தியா. அதாவது இந்த வீட்டு வருமானம்னு சொல்லுவோம்ல, ஹவுஸ் ஹோல்ட் இன்கம்னா அதை வந்து மெஷர் பண்றதுக்காக தான் வந்து இந்த நேஷனல் ஹவுஸ் ஹோல்ட் சர்வே இன்கம் சர்வே வந்து February 2026 வந்து லான்ச் பண்றதா இருக்காங்க. இதுல வந்து எந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த லான்ச் டேட் வந்து கேட்பாங்க. அப்புறம்
லான்ச்டு பை யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த 2 பாயிண்ட் வந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தமிழ்நாடு வைல்ட் எலிஃபண்ட் சென்சஸ் 2025 ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. வைல்ட் எலிஃபண்ட் சென்சஸ் எப்போ பண்ணாங்க அப்படின்னாலே அப்படின்னு கேட்பாங்க 2025. எந்த ஸ்டேட் சர்வே பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு. இயர் ஆஃப் சர்வேனா எப்போ அப்படி எந்த வருஷத்துலனா 2025ல. மொத்தம் எத்தனை டோட்டல் மொத்தம் எத்தனை டோட்டல் எலிஃபண்ட் பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னா 3170 3170 எலிஃபண்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2024ல இருந்து இப்போ பிரசன்ட் 2025க்குள்ள எவ்வளோ எலிஃபண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 107 எலிஃபண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொத்தம் எத்தனை ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்காங்க? எலிஃபண்ட்ஸ் வந்து சென்சஸ் எனக்கு எவ்வளோ ஏரியாஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்னா 8 89.63 ஸ்கொயர் கிலோமீட்டர். இவ்ளோ ஏரியாவ வந்து கவர் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தன ஃபாரஸ்ட் டிவிஷன் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 26 ஃபாரஸ்ட் டிவிஷன். இதுல லீடிங்கா இருக்க ரிசர்வ் எது அப்படின்னா நீலகிரி எலிஃபண்ட் ரிசர்வ். இந்த ரிசர்வ் தான் வந்து அந்த சென்சஸ் வந்து எடுத்திருக்காங்க. சர்வே மெத்தட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 சர்வே மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாரி. ஒண்ணு வந்து பிளாக் கவுண்ட். இன்னொன்னு வந்து டங் கவுண்ட். பிளாக் கவுண்ட் அப்படின்னா ஹெட் கவுண்ட்ன்னு சொல்லலாம். அப்படியே எலிஃபண்ட் பார்த்து எண்ணுவாங்கல்ல, அதுதான் பிளாக் கவுண்ட். டங் கவுண்ட்னா தெரியும். நம்ம யானையோட அ சாணம்னு சொல்லலாம். அத வச்சு எத்தன எலிஃபண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அ கண்டுபிடிக்கிறது. அந்த 2 மெத்தட்ல தான் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. இதுல வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்னா, தமிழ்நாடு வைல்ட் எலிஃபண்ட் சென்சஸ் 2025 வந்து ஆ எந்த வருஷம் கண்டக்ட் பண்ணாங்க? என்ன ஸ்டேட் கண்டக்ட் பண்ணாங்க? மொத்தம் எத்தன ஃபாரஸ்ட் டிவிஷன்? அதுல லீடிங் ரிசர்வ் எது? அப்புறம் என்ன சர்வே மெத்தட் வந்து யூஸ் பண்ணாங்க? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூபிஐ யூசேஜ் இன்டென்சிட்டி. யூபிஐ யூசேஜ் இன்டென்சிட்டி வந்து லீடிங் ஸ்டேட் எது அப்படின்னா நம்ம தெலுங்கானா தான் வந்து லீடிங் ஸ்டேட். யூபிஐ டிரான்சாக்ஷன் இன்டென்சிட்டியில இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது யாருன்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ சப்மிட் பண்ணுச்சு செப்டம்பர் 2025. என்ன டேட்டா சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணி இவங்க வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து இந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபோன்பே டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணி வந்து தெலுங்கானால தான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எது கேட்பாங்க அப்படின்னா யூகே யூசேஜ் இன்டென்சிட்டி வந்து எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஸ்டேட்னா தெலுங்கானா. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் ரெனோவேஷன் மியூசியம். இந்த மியூசியம் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா ஹைதராபாத், தெலுங்கானா. இந்த மியூசியம் வந்து இனாகிரேட் பண்ண டேட் எது அப்படின்னா அக்டோபர் 12, 2025. யார் இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா டீச்சிப் டெக்னாலஜி சிப் இனோவேஷன் ப்ரோக்ராம். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இனோவேட் பண்ணது. அம் இதுதான் இந்த பாயிண்ட் தான் ஆக்சுவலா இங்கேயும் எழுதியிருக்கேன். நான் இங்கேயும் போட்டிருக்கேன். என்னன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் இன்னோவேஷன் மியூசியம் எங்க அப்படின்னா ஹைதராபாத். இதுல வந்து என்ன 2 பாயிண்ட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கணும்னா, ஒண்ணு வந்து லொகேஷனும், இன்னொன்னு வந்து இனாகிரேஷன் டேட்டும். இது 2ம் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏர்ஃபேர் ஸ்கீம். ஏர்ஃபேர் ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து யாரு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பை அலையன்ஸ் ஏர். அந்த ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்னா ஃபேர் சேஃப் ஃபுட்ஸேர். இதுதான் வந்து ஸ்கீமோட பேரு. எதுக்கு இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஏர்ஃபேர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏர்ஃபேர் பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் ஒரு மாதிரியும் ரொம்ப என்ன சொல்றது புக் பண்ற டேட் கிட்ட வரும்போது அந்த மாதிரி எல்லாம் புக் பண்ணோம் அப்படின்னா சார்ஜஸ் வந்து ஃபேர் வந்து அதிகமா இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது, சிங்கிள் ஃபிக்ஸ்டு ஃபேரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஃபேர் சேஃப் ஃபுட்ஸ் ஆக்ட். இதோட ஃபீச்சர் என்னன்னா, அதோ இப்பதான் சொன்னேன். சிங்கிள் ஃபிக்ஸ்ட் ஃபேர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. இந்த ஏர்ஃபேர் ஸ்கீம் வந்து எதோட லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உடான். அதோட லிங்க் பண்ணியிருக்காங்க. உடான்னா தே தேஷ் கா ஆம் நாகரிக். இதோட வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. இதோட பைலட் பேசிஸ் என்ன அப்படின்னா, இது எவ்வளவு நாள் வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிசம்பர் 31, 2025 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதோட இந்த ஏர்ஃபேர் ஸ்கீம் இருக்குல்ல, இந்த ஃபார் சேஃப் ஃபுட்ஸாட் இதோட எய்ம் என்ன அப்டின்னா, டு ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் ஃப்ளக்சுவேட்டிங் ஃபேர்ஸ் அண்ட் சப்போர்ட் லாஸ்ட் மினிட் டிராவல். இப்போ லாஸ்ட் மினிட்லலாம் நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணோம் அப்டின்னா, பிரைஸ் வந்து ரொம்ப ஃபேர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த ரேட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு தான் இந்த ஃபேர் சேஃப் ஃபுட்ஸாட் இத வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏர்ஃபேர் ஸ்கீமோட ஸ்லோகன் என்ன அப்டின்னா, ஒன் ரூட் ஒன் ஃபேர். அ அ நாய் பாரதி உடான் அதுக்கு பேரு. இன்னொரு பேருன்னு சொல்லலாம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்டின்னா, இந்த ஸ்கீம் தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து சிங்கிள் ஃபிக்ஸ்ட் கார் இந்த ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்கீம் எந்த இதோட லிங்க் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து எவ்ளோ தூரம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இது தெரிஞ்சிருக்கணும். நாஃபா ஸ்கீமோட ஸ்லோகன் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் வந்து ஏன் 1 மார்க்கா எதுவுமே குடுக்கல அப்படின்னா, நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து இது எப்படி சொல்றது? இதுதான் கேட்பாங்க, அதுதான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க என்ன கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி அ என்ன சொல்றது? பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் குடுக்குறது. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சிஎம் ஃப்ளைட். ஆக்சுவலி இது ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணது யாருன்னா, நம்ம அசாம் கவர்ன்மெண்ட் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணது. சிஎம் ஃப்ளைட் அப்டின்னா, ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபாரின் லாங்குவேஜ் இனிஷியேட்டிவ் ஃபார் குளோபல் ஹியூமன் டேலண்ட். அதுதான் வந்து இந்த சிஎம் ஃப்ளைட்டோட இது என்ன சொல்றது அப்ரிவியேஷன்னு சொல்லலாம். இதோட பர்ப்பஸ் என்ன அப்டின்னா, லாங்குவேஜ் ட்ரெய்னிங் அண்ட் ஜாப் பிளேஸ்மென்ட் இன் ஜப்பான். அதாவது இந்த ஸ்கீம் அண்டர்ல ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரெய்னிங் குடுத்து, ஜப்பான்ல வந்து ஜாப்ல உட்கார வைக்கிறது. அதுதான் வந்து இந்த ஸ்கீமோட பர்ப்பஸ். இதோட சப்சிடி என்ன அப்டின்னா, 1,00,000 பிரைஸ் பெர் கேண்டிடேட் ஃபார் ட்ரெய்னிங் குடுக்குறது. அப்புறம் 50,000 ஆஃப்டர் பிளேஸ்மென்ட் ஃபார் ரீலொகேஷன். சப்சிடி வந்து தரதா இருக்காங்க. டார்கெட் என்ன அப்டின்னா, 5,00,000 இந்தியன் வொர்க்கர்ஸ் இன் ஜப்பான் பை 2030. இந்தியன் வொர்க்கர்ஸ வந்து 2030க்குள்ள 5,00,000 இந்தியன் வொர்க்கர்ஸ வந்து ஜப்பான் வந்து சென்ட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த சிஎம் ஃப்ளைட் ஸ்கீமோட டார்கெட்ன்னு சொல்லலாம். இதுல என்ன பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, இந்த சிஎம் ஃப்ளைட் வந்து எந்த கவர்ன்மெண்ட் லான்ச் பண்ணுச்சுன்னு கேட்பாங்க. இந்த அசாம் கவர்ன்மெண்ட் இந்த பாயிண்ட். இதோட பர்ப்பஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இதோட சப்சிடி தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 பாயிண்ட்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சவுனா புக்கு சிலு. ஆக்சுவலா இந்த சவுனா புக்கு சிலுங்கிறது ஒரு ஸ்பீசிஸ். என்ன ஸ்பீசிஸ்? பிளான்ட் ஸ்பீசிஸ். அந்த பிளான்ட் ஸ்பீசிஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பெகோனியா. பெகோனியா அப்படின்னு சொல்லலாம். பெகோனியாங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸ். ஓகே. இது எங்க வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பஜார், அருணாச்சல் பிரதேஷ். இதுக்கு வந்து சவுனா புக்கு சிலு அப்படின்னு சொல்லி பேரு ஏன் வந்துச்சு அப்படின்னா, இது யார இன்ஸ்பயர் பண்ணி இந்த சவுனா புக்கு சுலோன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா? நம்ம டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் யாருன்னா, சவுனா மெயின். அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த சவுனா புக்கு சுலோங்கிற நேம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நோபல் ரெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெகோனியா இருக்குல்ல, சவுனா புக்கு சுலோ இது எந்த ஜீனஸ் அண்டர்ல வருதுன்னா, பெகோ பெகோனி பெகோனியா பெகோனியேஷியே அதோட ஜீனஸ் அண்டர்ல வருது. இந்த பெகோனியேஷியே அண்டர்ல எத்தன ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னா, 1800 பெரினியல் ஸ்பீசிஸ் இருக்கு. பெரினியல் ஸ்பீசிஸ்னா ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றது? லைஃப் லாங் குரோத் பிளான்ட் இருக்கும்ல, அதுதான் வந்து பெரினியல் ஸ்பீசிஸ்லாம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மிஷன் டிரிஷ்டி. சாரி இதுல என்ன கேட்பாங்கன்னு நான் சொல்லலைல்ல. அ இந்த பெகோனியா ஸ்பீசிஸ் இருக்குல்ல, இதோட பேர் என்னன்னு கேட்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இது வந்து எந்த ஊர்ல கண்டுபிடிச்சாங்க? அருணாச்சல் பிரதேஷ்ல அது கேட்கலாம். அதே மாரி இது யார இன்ஸ்பயர் பண்ணி இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லி கேட்கலாம். டெப்டி அ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் சவுனா மெயின் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி வந்தது. இதோட ஜீனஸ் என்னன்னா பெகோனியேஷியே. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து மிஷன் திருஷ்டி. இந்த மிஷன் திருஷ்டி இருக்குல்ல, இது வந்து லான்ச் பண்ணது யாருன்னா, ஃபர்ஸ்ட் கேலக்ஸி இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டி சென்சார் வியோ சேட்டலைட். இது இந்த மிஷன் திருஷ்டினா வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டி சென்சார் விவோ சேட்டலைட். இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணது எப்போ லான்ச் பண்ணலாம்னு இருக்காங்க? ஏர்லி 2026ல லான்ச் பண்ணலாம்னு இருக்காங்க.
இதோட வெயிட் இந்த மிஷன் திருஷ்டியோட வெயிட் என்ன அப்படின்னா 160 கேஜி. இதான் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிரைவேட் சேட்டலைட். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிரைவேட் சேட்டலைட் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மிஷன் திருஷ்டி. இதோட ரெசல்யூஷன் எவ்வளோ அப்படின்னா 1.5 மீட்டர்ஸ். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னா ஸ்டார் பிளஸ் ஆப்டிகல் சென்சர். ஸ்டார்னா நமக்கு தெரியும் இது என்னது சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார்னு சொல்லுவோம். அதான் வந்து ஸ்டார். அதுல வந்து இந்த ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷன் திருஷ்டி என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ஆல் வெதர் என்ன மாரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அத வந்து ரெக்கார்ட் பண்ணும். அதே மாரி டே அண்ட் நைட் டேட்டாவும் ரெக்கார்ட் பண்ணும். எப்படி என்ன மாரி கிளைமேட் இருந்தாலும் அது வந்து ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இந்த மிஷன் டிஸ்பிளே வந்து லான்ச் பண்ணது யாரு? வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டி சென்சார் ஈகோ சேட்டலைட் எது அப்படின்னு கேட்கலாம். இல்ல அப்படின்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிரைவேட் சேட்டலைட் எதுன்னு சொல்லி கேட்கலாம். இது 3 பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து குவிஸ் பார்ப்போம். விச் கண்ட்ரி ஹாஸ் அச்சீவ்ட் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வெரிஃபைட் ட்ரிபிள் எலிமினேஷன் ஆஃப் மதர் டு சைல்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெச்ஐவி, சிஃபிலிஸ் அண்ட் ஹெப்பாடைட்டிஸ் பி? இந்த கொஸ்டின் வந்து நான் போஸ்ட்லயே போடுறேன். நீங்க வந்து போஸ்ட்ல நீங்க கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க போஸ்ட்ல வந்துட்டு யூடியூப் போஸ்ட்ல வந்து ஆன்சர் பண்ணாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து ஹூ பிரசன்டட் த ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்டரி எஸ்டிமேட்ஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2025 to 2026 இன் தமிழ்நாடு? யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சப்ளிமெண்டரி எஸ்டிமேட்ட வந்து தமிழ்நாடுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா நான் யூடியூப்ல போஸ்ட் போடுறேன். நீங்க அதுல வந்து பாய். தேங்க் யூ.